இங்க வந்தீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். இருக்கேனா இல்ல போயிட்டேனான்னு பாக்குறதுக்கா? உனக்கு கால் அடிபட்டுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கறது வந்தேன். ஆனா எனக்கு அடிப்பா உங்களுக்கு என்ன? அடி உனக்கு, ஆனா வலி எனக்கு. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு கால்ல அடிபட்டுடுச்சு. குதிரை ஓட்டி சம்பாதிக்கிற பொழப்பும் போச்சு. இப்ப நாங்க பட்னி. சரிதானே? போக. இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? இப்ப நாங்க பட்னி. திருப்தி தானே? ஹார்ஸ் ரைட் சார், ஹார்ஸ் ரைட். ஒரு ரவுண்டு 10 ரூபாய், ஒன்லி 10 rupees. சார் சார் சார், ஹார்ஸ் ரைட் சார். தாண்டா பையா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க டார்லிங். என்ன பயமா இருக்கா? எனக்கு என்ன பையா, உனக்காக போறேன். ஐயா எப்படி போறான்னு பார். நல்லா ஃபாஸ்டா போகும்ல. எங்கடி வெளியில கட்டிருந்த குதிரையை காணோம்? என்ன குதிரையை காணுமா? அந்த பாலத்து பக்கம் எங்கேயாவது மேய்தா பாரு. இன்னும் வேகமா போங்க. ஃபாஸ்ட். தேங்க்ஸ் சார். சாரி ஜூலி, நீ கால்ல அடிபட்டு வீட்டுல இருக்கிறதுனால வருமானம் இல்லாம சாப்பாடு கஷ்டப்படுறேன். அதனாலதான் உன் குதிரையை வச்சு நான் சம்பாதிச்சேன். இந்தா, இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணம். என் காதல தான் ஏத்துக்கல, இந்த பணத்தையாவது வாங்கிக்க. அன்னைக்கு என் காதல் உங்ககிட்ட சொன்னதுனால தான் நீ ஓடுற. அதனால தானே உன் காலில் அடிபட்டுச்சு. அது என்னால தானே. உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா? காயம் பலமா பட்டுடுச்சா? அதுக்கு தான் நீங்க மருந்து போட்டுட்டீங்களே. உன்னால எனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நீ எப்ப மருந்து போட போற? ஒரு புருஷனாகப்பட்டவன் ஒரு ஸ்திரீயின் மனதை கவர்வதற்கு பொன்னும் மணியும் கொட்டி கொடுக்க தேவையில்லை. ஆனால் பிரியத்துடன் ஒரு முழம் புஷ்பத்தை தருவாரே ஆனால் அந்த ஸ்திரீ அவர் வசமாவாள் என்பதை அறிக. தான் 5 அடிச்சதும் பூவோட ஜூலியை போய் பார்த்துட வேண்டியதுதான். ஹலோ ஜேம்ஸ். குட் ஈவினிங் மேடம். நீங்க என்ன வீட்டுக்கு போகலையா? வாங்க, நான் கார்ல டிராப் பண்றேன். என்னது மல்லிகை பூ வாசனை அடிக்குது? மல்லிகை பூசணியா? சென்ட் போட்டிருக்க மேடம், ஜாஸ்மின் சென்ட். ஓ அப்படியா? என்ன இந்த ஃபைல் பெருசா இருக்கே, கொண்டாங்க பார்க்கலாம். அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு மேடம். நீங்க பாத்தீங்கன்னா நான் தலை சுத்தி வந்துருவேன். என்ன ஜேம்ஸ், நம்ம கம்பெனி ப்ராப்ளத்தை நான் பார்க்க கூடாதா? கொண்டாங்க பார்க்கலாம். இல்ல மேடம். கொண்டாங்கடா. ஃபைல் இவ்வளவு பெருசு. அது ஒண்ணுமில்ல, என் முத மாச சம்பளத்துல பூ புடவை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கே தான். வேற யாருக்கு வாங்க போறேன்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வாங்கினேன். என்னையா மீன் பிடிக்கிறியா? பாம்பு பிடிக்கிறேன். பாம்பு பிடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதெல்லாம் உனக்கு எங்க வர போகுது? ஏய், நான் மீச வச்ச ஆம்பளை. ஆமா, கரப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளைன்னு சொல்லிக்கிறது இல்ல. கரப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளைன்னு சொல்லிக்கிறது இல்ல. கரப்பாம்பூச்சிக்கு கூட மீசை இருக்கு. ஆனா அது ஆம்பளைன்னு சொல்லிக்கிறது இல்ல. அதுக்கு சரியா புல்லு கூட வாங்கி போட்டு இருக்க மாட்டேன். எவன் விட்டு தோட்டத்துல மேயதோ போய் பாருப்போ.
ஏய். ஏய். பாத்துடாடி. விடியா விடியா இப்படி விடியா விட மாட்டேனே. விடியாடா சொன்னா கேளியா விடியா விட போறியா இல்லையா நீ யோ விடியா ஏய். விடியா உழைச்சி போ. கரப்பாம்பூச்சி கூட மீசை இருக்குன்னு சொன்னியே, அது இப்படி வந்து கன்னி பொண்ண தூக்கிட்டு போமா? குதிரையை திருடினதும் இல்லாம வீராப்ப பேசுறியா? சண்டா போயா. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க எங்க இங்க? இதான் என் வீடு. அப்படின்னா? ஃபாதர் கிட்ட வளர்ந்த அனாதைகள்ல நானும் ஒருத்தன். அப்படியா? என்ன காப்பாத்து நாளைக்கு உங்க பேரை கூட கேட்க நான் மறந்துட்டேன். என் பேர் ஜேம்ஸ். என் பேர் தயாரா. ஆமா, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன வேலை செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா இப்போதைக்கு இந்த பட்டதாரியோட வேலை. உங்ககிட்ட வேலை கேட்கறதுக்கு வந்திருந்தேன். ஃபாதர் கூட லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏ? அன்னைக்கு அந்த லெட்டர் கொடுத்திருந்தா என்னையும் தூக்கி பாயிலால போட்டிருப்பீங்க. அந்த டயானா செத்துட்டா. நீங்க சர்ச்சுக்கு வந்த போய் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்க ஸ்டேட்லயே ஒரு வேலை ஒரு முக்கியமான வேலை போட்டு தரேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இது நான் சொல்ல வேண்டியது. ஜேம்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. நீங்க ஏன் ஃபாதர் எனக்கு நன்றி சொல்றீங்க? என்னோட கடமையை ஞாபகப்படுத்தினதுக்கு. படிச்சுட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு கல்யாணம் பண்ண வேணாமான்னு ஜாடையா கட்டுட்டல உன் காதல் மூலமா. ஃபாதர் வந்து அந்த பொண்ணே தான் என்கிட்ட சொன்னா. அவளே சொல்லிட்டாளா? சொல்லிருப்பா வாயாடி. ஃபாதர் என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போனா ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்க வேண்டியதானே. ஃபாதர் அவ குதிரை ஓட்டுறதுல என்ன தப்பு? இந்த காலத்து பொண்ணுங்க பிளேனே ஓட்டுறாங்க. அதை விட அந்த பொண்ணோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ உங்க கல்யாணம் எங்க நடக்கணும்னு சொல்லியிருக்கா தெரியுமா? எங்கன்னு சொன்னா? நாம புதுசா கட்டுற தேவாலயத்துல அதோட திறப்பு விழா அன்னைக்கு நடக்கணும்னு சொல்லியிருக்கா. சொல்வா. அது மட்டும் இல்ல, இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு உண்டான செலவு புறாவையும் தானே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. போங்க ஃபாதர், அவளை ரொம்ப தான் புகழ்றீங்க. அவளால எப்படி கொடுக்க முடியும்? அந்த பொண்ணு டயானா நினைச்சா இந்த சர்ச் என்னப்பா, இது மாதிரி 1000 சர்ச்சு கட்ட முடியும். ஃபாதர், அந்தஸ்து பார்க்காததான்ப்பா அன்பு. அது இல்ல ஃபாதர். இத பாரு, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே நிக்காத. அந்த பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்கு. எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நீ கூடிய சீக்கிரம் டயானா விரல்ல மோதிரம் மாட்டுவேன்னு நான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் மேல என் மூச்சு முடியறதுக்குள்ள இந்த புது சர்ச்சை கட்டி முடிக்கணும்னு நான் கண்டுகிட்டு இருக்கிற கனவு உங்க கல்யாணம் மூலமா நனவாக போகுது. இந்த கல்யாணத்துல நீ எந்தவித தயக்கமும் காட்ட வேண்டாம் ஜேம்ஸ். எனக்கு பரிபூர்ண சம்மதம். டயானாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நீ எனக்கு காட்டக்கூடிய நன்றி கடன். என் சம்மதத்தை விட உங்க சந்தோஷம் தான் ஃபாதர் எனக்கு முக்கியம். உங்க வார்த்தையை மீற சக்திய ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. குட் மார்னிங் ஃபாதர். வாமா. இந்த சர்ச் வேலை இன்னும் எத்தனை நாள்ல முடியும்? பணம் இருந்தா 10 நாள்லயே முடிச்சிடலாம். நன்கொடையிலேயே ஒவ்வொரு கல்லா விளர வேண்டியது இல்லையா? அதனாலதான் இவ்வளவு தாமதம். ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? எல்லா வசதியும் இருந்தோம் என் வாழ்க்கையும் இப்படிதான் கட்டி முடிக்கப்படாம இருக்கு. எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குமா. அது இப்ப உங்க கையில தான் இருக்கு. நான் ஒருத்தரை மனப்பூர்வமா விரும்புறேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபாதர், எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. எல்லாமா இருந்து நீங்க தான் நடத்தி வைக்கணும். அதுக்கு என்னம்மா, அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி நானே முடிச்சு வைக்கிறேன். அவரோட அப்பா கிட்ட நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? இப்ப அவரோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஜேம்ஸ் நீ? ஆமா ஃபாதர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கர்த்தரே, ரொம்ப சந்தோஷம்மா. அந்த ஜேம்ஸ் படவா என்கிட்டயும் சொல்லலையே. கர்த்தரோட ஆசையில அவனை கூடிய சீக்கிரம் உன் விரலுக்கு மோதிரம் போட சொல்றேன். அதோட இன்னொரு விருப்பம் ஃபாதர், இந்த சர்ச் கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான பூரா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். கட்டி முடிச்ச தேவாலய திறப்பு விழாவிலதான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா.